அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை: அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 22 முதல் 33 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தின் 19வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் தரும் சிந்தனை: துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். எனவே நாம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். அஞ்சி அஞ்சி வாழும் மானிடர்கள். இன்றைக்கு மனிதர்கள் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறார்கள். நோய் நொடி, இருள், பேய், தண்ணீர், இயற்கை சீற்றம், மனிதர்கள் என்று பலவற்றை கண்டு பயப்படுகிறார்கள். இப்படி மனிதர்கள் பயப்படாத பொருள் இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு நாம் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய பின்னணியில் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தனக்கு முன்பாக படகில் அனுப்பி வைத்துவிட்டு இரவின் 4ஆம் காவல் வேளையில் கடல் மீது நடந்து வருகின்றார். அவரை கண்ட சீடர்கள் பேய் என அஞ்சி நடுங்குகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிறார். ஆனாலும் இயேசுவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கையை கொள்ளாத பேதுரு, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்று சொல்கிறார். இயேசு அவரிடம் வா என்று சொல்ல அவர் கடல் மீது நடந்து வருகின்றார். அப்பொழுது பெருங்காற்று வீச அதை கண்டு அஞ்சி கடலில் மூழ்க தொடங்குகின்றார். நம்பிக்கையின்மையே அச்சத்திற்கு காரணம். இங்கு சீடர்கள், குறிப்பாக பேதுருவின் அச்சத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவருடைய நம்பிக்கையற்ற தன்மைதான். அதனால்தான் இயேசு அவரை பார்த்து, நம்பிக்கை குட்டியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்று அவரை கடிந்து கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நமக்கு ஏற்படும் அச்ச உணர்வுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது இறைவனிடமும் நம்மிடமும் அயலாடமும் நம்பிக்கையில்லாத தன்மையே. இறைவன் நம்மை பராமரிக்கும் போது நாம் நம்பிக்கையை இழக்கலாமா? மத்தேயு நற்செய்தியில் மட்டும் ஆண்டவர் இயேசு 3 இடங்களில் நம்பிக்கையற்ற தன்மையை கடிந்து கொள்கிறார். முதலாவது பகுதி மத்தேயு நற்செய்தி 6:30. இங்கு இயேசு கடவுளின் பாதுகாப்பும் பராமரிப்பும் உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி கிடைக்கின்றன என்பது குறித்து பேசுவார். அப்படி பேசும்போதுதான், நம்பிக்கை கொண்டவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் இறைப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் என்பார். கடவுள் இந்த உலகினை, இதில் வாழும் உயிரினங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். அப்படி இருக்கும்போது கடவுள் நம்மையும் பராமரிப்பார் என்பதால் அவர் மீது நம்பிக்கை கொள்ள சொல்கிறார் இயேசு. இறைவன் நம்மோடு இருக்கும்போது நாம் நம்பிக்கையை இழக்கலாமா? இயேசு சீடர்களது நம்பிக்கையின்மை கடிந்து கொள்ளும் 2வது பகுதி மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் இறைவசனம் 26 ஆகும். இங்கு இயேசு அவருடைய சீடர்களும் கடல் மீது படகில் பயணப்படுகிறார்கள். திடீரென்று கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. அப்பொழுது சீடர்கள் தூங்கி கொண்டிருந்த இயேசுவிடம், ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று கத்துகிறார்கள். உடனே இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை கொண்டவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். இங்கு சீடர்கள் இயேசு தங்களோடு இருக்கிறார் என்று கூட உணராமல், அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் கத்துகிறார்கள். அதனால்தான் இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். இறைவன் வல்லவராக இருக்கும்போது நாம் நம்பிக்கை இழக்கலாமா? இயேசு நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்ளும் 3வது பகுதி மத்தேயு நற்செய்தி 16:8 ஆகும். இப்பகுதியில் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லும்போது, சீடர்கள் தாங்கள் அப்பம் கொண்டு வராதே குறித்து தான் இயேசு வார் பேசுகிறார் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு, நம்பிக்கை கொண்டவர்களே, அப்பமில்லை என்று உங்களிடையே ஏன் பேசிக் கொள்கிறீர்கள் என்று கடிந்து கொள்கிறார். இங்கு இயேசு எவ்வளவோ அற்புதங்களை செய்து அவரது வல்லமையில் நம்பிக்கை கொள்ளாது வாழ்ந்த சீடர்களின் அறியாத தன்மையை கடிந்து கொள்கிறார். நாமும் எத்தனையோ முறை இறைவனின் வல்லமையையும் அருள் அடையாளங்களை உணர்ந்த போதும் அவரில் நம்பிக்கை வைத்து வாழாமல் ஐயத்தோடு வாழ்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு தோமாவுக்கு சொன்ன ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்ற வார்த்தைகளை வாழ்வாக்கு முற்படுவோம். துணிவோடு இருங்கள். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு அச்சத்திற்கு காரணமான நம்பிக்கையின்மையை நம்முடைய வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு, துணிவோடு இருங்கள்,
என்ற அன்பு கட்டளை தருகின்றார். இணைச்சட்ட நூல் 31:23 ஆண்டவர் நூனின் மகனாகிய யோசுவாவை பார்த்து கூறுவார், வலிமை பெறு, துணிவுகொள், ஏனெனில் நீ இஸ்ராயேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டில் கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன். யோசுவா இவ்வார்த்தைகளை உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் மக்களை நல்ல முறையில் வழிநடத்தி செல்வார். யோசுவாவை போன்று யார் யாரெல்லாம் கடவுள் தங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் துணிவோடு இருப்பார்கள் என்பது உறுதி. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்கிறேனா? எனது துன்ப வேளையிலும் பிரச்சனை வேளையிலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றேனா? எல்லா சூழலிலும் கடவுளது உடனிருப்பு அனுபவத்தை உணர்ந்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஆழமான நம்பிக்கை வாழ்க்கை வாழவும், துன்ப நேரத்திலும் பிரச்சனை வேளையிலும் உமது உடனிருப்பு அனுபவத்தை உணர்ந்து செயல்படவும், எல்லா சூழலிலும் உமது வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டு மகிழ்வாக வாழ வரம் தாரும். ஆமீன்.